ஓக்கி புயல் காணாமல் போயிட்டாரு. நீ அவரை உயிரோட கூட கொண்டு வர வேண்டாம். உன் காலில் விழுந்து கேட்குறேன், கதறி கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், நீ உயிரோட கூட கொண்டு வர வேண்டாம். அவர்களுடைய பிணம் மிதக்கிற அவர்களுடைய பிணத்தையாவது கொண்டு வா. எத்தனை பேர் கதறினோம். அண்ணன் சீமான் அவர்கள் 2 முறை வந்தார். அந்த மக்களோடு நாங்கள் போய் நின்றோம். 2 முறை நின்றோம். இந்த கதறல் சத்தம் இன்னமும் எங்களுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த கதறல் சத்தம் இந்த காங்கிரஸ் கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராஜேஷ்குமார் அவர்களுடைய காதுகளில் கேட்கிறதா இல்லையா? உங்களுக்கு கேட்கிறதா இல்லையா? எத்தனை ஆண்டு கால கோரிக்கை. ஹெலிகாப்டர் தளம் வேண்டும். கடலில் வேட்டையாடக்கூடிய எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருகிறது என்றால் எங்களை மீட்டெடுப்பதற்கு ஹெலிகாப்டர் தளம் வேண்டும் என்பது எத்தனை ஆண்டு கால மீனவ மக்களுடைய கோரிக்கை. என்றைக்காவது இல்ல. இந்த முறையும் சொல்வார், ஹெலிகாப்டர் தளம் கொண்டு வரப்படும். ஆனால் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் அவரே சொல்கிறார். விகடனில் ஒரு நேர்காணல் கேட்டிருந்தாங்க. நான் சில கேள்விகளை எழுப்பினேன். ஹெலிகாப்டர் தளம் கொண்டு வரோன்னு சொன்னாங்களே, ஏன் கொண்டு வரவில்லை என்று அதற்கு அவர் பதில் சொன்னார், ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை என்று. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களே? எப்படி தெரியுது? ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் ஒன்றிய அரசாக இருந்தீர்கள்? 2014 வரைக்கும் நீங்கள் தானே ஒன்றிய அரசாக இருந்தீர்கள். அப்போதெல்லாம் ஏன் கொண்டு வரவில்லை?